வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நல்ல ஆலோசனை தந்து நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனாம் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துகள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வார்த்தையை சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Book of Acts chapter 5 verse 20. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அருமையான ஆலோசனை, பார்த்தீங்க, நல்ல ஆலோசனை. It comes from Zion. சியோனிலே வீட்டு இருக்கிற சர்வ வல்லவரா தேவனிடத்தில் வருகிற ஒரு அற்புதமான ஆலோசனை தான் ஜீவ வார்த்தையை போய் சொல்லுங்கள். பல வார்த்தைகள் இருக்குங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் இருக்கு. அடுத்து அதில் கபடம் இருக்கும், அதில் ஏமாற்றம் இருக்கும், அதில் பொய் இருக்கும், வஞ்சனை இருக்கும். கேட்டால் சொன்னேன்பாங்க, சொல்லாமல் இருக்கேன்பாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய வார்த்தைங்க. ஆனால் இங்கே மிக தெளிவாக கடவுள் கொடுக்குற தேவன் தருகிற ஆலோசனைன்னு ஜீவ வார்த்தையை போய் சொல்லுங்கள். என் அன்பான சகோதரி சகோதரியே, மனிதராக என்னுடைய வாழ்க்கையில அந்த ஜீவ வார்த்தையாகி இயேசுவுக்கு அவன் பிதாவின் வார்த்தையா இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. இதை தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா? யோவானின் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனம். Gospel book of John chapter 1 verse 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தையை தான் போய் சொல்லுங்கள் என்று அருமையான ஆலோசனையை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதி தேவன் அவர். இஸ் a creator of whole universe. இப்போ நீங்க இந்த வார்த்தையை முதலாவது இருதயத்துல விசுவாசித்து இதை நம்பிக்கையோடு நீங்க யார்கிட்டலாம் ஷேர் பண்றீங்களோ, பகிர்ந்து கொள்றீங்களோ, அவங்களுக்குள்ள அது கிரியை செய்யுமா? ஏன்னா என்னுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை, நான் விரும்புவதை இது செய்து முடிக்கும் அளவுக்கும் என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, தயவு செய்து மனுஷனுடைய வார்த்தையை மனசுல ஏற்றிக்கிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதுங்க. ஐயோ, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளோ நன்மை பெற்று எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்காங்களே. இது உலகம், இது அவர்களுடைய தன்மை. ஆனால் ஜீவ வார்த்தையை போய் சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்தவர், அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது, தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் வந்தது, அது ஆதியில இருந்தது என்று நம்ம வாசித்தோமே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நம்மை பேர் சொல்லி அழைத்த அந்த தேவனுடைய நாம மகிமைக்கா சொல்ற அந்த ஜீவ வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாரத்தோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் சொல்றோம். ஐ லைக் டு என்கரேஜ் எவ்ரிவன் டு அட்டைன் மோக்ஷா. அந்த நித்தியத்தை அடைய வேண்டும், நீங்க பரலோகத்துக்கு பத்திரமா சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜீவ வார்த்தையை ஓய்வில்லாமல் இடைவிடாமல் அவருடைய நாம மகிமைக்காக பறைசாற்றி வருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, மனுஷனுடைய அறிவினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் பல உண்டு. அது பல புஸ்தகமாக இன்னைக்கு பூமியில இருக்கலாம், பெயர் பெற்றதா இருக்கலாம், அநேக மக்கள் புகழக்கூடியதா இருக்கலாம். ஆனால் அவைகளை ஜீவன் கிடையாது, அது வெறும் வார்த்தை தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆம், இட்ஸ் நத்திங். ஆனால் ஜீவ வார்த்தை அப்படி அல்ல, இப்பொழுதே உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். எசேக்கியேலுங்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த செதறி இருக்கிறதான எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கில் போய் என் வார்த்தை உரை, தீர்க்க தரிசனம் உரைனா என்ன அர்த்தம்? ஷேர் மை வேர்ட், ப்ரொக்ளைம் மை வேர்ட், என்னுடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்ன நேரத்தில் அந்த சிதறி கிடந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, அவைகள் எல்லாம் உருவாயிற்று. ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது நடந்தது என்ன? அவைக்குள் உயிர் பெற்று ஒரு சேனையா எழும்பிட்டு. அந்த ஜீவ வார்த்தையை போய் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் காலத்துல வெளிப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுங்களா? இந்த உலக ரீதியான பழமொழிகளை படிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் அந்த பிலாசபின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன், இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அவுட் ஆஃப் பைபிள் போயிட்டு இருக்கா. அவள் கர்த்தர் காப்பாற்றட்டும். தயவு செய்து வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தருடைய ஜீவ வார்த்தை ஒழியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மனிதராக என்னுடைய வார்த்தை அல்ல, தகுதியில்லாத என்னை ரட்சித்து பயன்படுத்தி வருகிற அவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை கிருபையாக நிரூபிச்சுருக்கார் பாருங்க. அவருடைய வார்த்தை இது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, அதுல வண்ணம் இருக்குதுங்க. எபிரேயர்ல கூட வாசிக்கணும் இல்லையா? அந்த வார்த்தை எலும்புகளுக்குள்ளாய் கணுக்களுக்குள்ளாய் பிரயாணப்படும். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த ஜீவ வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது சுகமடைவீங்க. இப்பொழுதே யாருடைய உடம்பெல்லாம் உங்க சரீரம் ஆத்மாவில, அதாவது விசேஷமாக உங்க சரீரத்துல உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளோ, உச்சமே உள்ளங்கால் வரைக்கும் எந்த நோய்கள் போராட்டம் இருந்தாலும், இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தையை நீங்க நம்பும் போதே, விசுவாசிக்கும் போதே உங்களுக்குள்ள அது கிரியை செய்து கொண்டிருப்பது நீங்க பார்க்கலாம். அவருடைய வல்லமையான வார்த்தை இப்போ உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பது நான் பார்க்கிறேன். உங்களை சேனையா எழும்ப பண்ண விரும்புகிறார்.
God want to raise an army, ஒரு பெரிய சேனை எழுப்ப பண்ண விரும்புகிறார். இதுக்கு வார்த்தை தாங்க முக்கியம். ஜீவ வார்த்தை தான் முக்கியம். மனுஷன் வார்த்தை நம்பி போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க, பாதியிலே விட்டு விடப்படுவீங்க. நானா சொன்னேன், நானா கேட்டேன் அப்படின்னு பேசிட்டு போயிடுவா. இதான் உலகம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. இந்த தேவனுடைய ஜீவ வார்த்தை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதாவது வானமும் பூமி எப்படி உண்டாயிட்டு, ஆதியாம் புஸ்தகம் முதல் 3 அதிகாரத்தை படிச்சுன்னா தெரியும். அந்த தேவன் 6 நாட்கள் என்னென்ன சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளை எப்படி உருவாக்கினா, எல்லாம் ஒரு வார்த்தையின் வல்லமை தாங்க. ஆனால் அந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் விழுந்து போன ஆதாமை மறுபடியும் விழுந்து போன மனு குலத்தை தூக்கி எடுக்கும்படி, அவர் ரட்சிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு, அவர் யாரு தெரியுங்களா? பிதாவின் வார்த்தை. அவர் இயேசு என்றாலே மறுபேர் என்ன? பிதாவின் வார்த்தை. அப்படிப்பட்ட மகிமையான இயேசப்பாவை நமக்காக அனுப்பினாரே, மரித்தாரே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இன்னும் அத்தியாலயத்தில் ஜீவ வார்த்தை நியாயம் செய்யும்படி வரப்போகிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். டு ஜட்ஜ் அ வேர்ல்ட். இன்னைக்கு மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் அவன் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவங்க தெய்வ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவன் அறியாத மனுஷனாலும் சரி, ஒவ்வொரு மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரிகைக்குரிய பலனை பரலோகத்தின் தேவன் மகிமையோடு கூட கொண்டு வரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்த ஜீவ வார்த்தைக்கு நடுங்குவோமா? அனனியா சப்பிராள் அந்த ஜீவ வார்த்தையை அசட்டு பண்ணனாலதான் பொருளாசி கடுமையாகி தேவனை வஞ்சிக்கும்படி ஒருமனப்பட்டார்கள். அருமை பெற்றோர்களே, அருமை பிள்ளைகளே, அருமை வாலிபர்களே, அருமை ஊழியர்களே, தயவு செய்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். கடைசி காலத்தில், கடைசி நிமிஷத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் போய் சொல்லுவோமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று நாம் வாழ பழகுவோம். இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும் என்பதை இன்று முதல் கொண்டு விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தையை நான் இனி சொல்லுவேன். அது ஒருவேளை அந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்பதை நான் பார்க்காமல் உம்முடைய ஜீவ வார்த்தையை, உமது அன்பு நிறைந்த அந்த ஜீவ வார்த்தையை, இறக்கம் நிறைந்த, எச்சரிப்பு நிறைந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று தீர்மானித்து என்னோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்த அப்போஸ்தலர் காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜீவ வார்த்தையை தான் மக்களுக்கு போய் சொன்னாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தாரும். எங்கள் அருமையான பேராயர்கள், அருமையான பிஷப்மார்கள், இன்னும் இயேசுவின் வார்த்தை சொல்லக்கூடிய எல்லா ஸ்தாபன தலைவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாவரும் இந்த அப்போஸ்தலர் 5:20 மனதில் வைத்து ஜீவ வார்த்தையை போய் சொல்லட்டும். ஆண்டவரே உதவி பண்ணும். ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒருபோது விரும்பிய திரும்ப தயவு பண்ணும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புகழும் துதி உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ஜீவ வார்த்தையை மாத்திரம் உலக மக்களுக்கு எல்லா வகையிலும் எடுத்து சொல்ல, எல்லா சூழ்நிலையிலும் உறுதியா எடுத்து சொல்ல தேவன் தயவு பண்ணி இருக்கிறார். ஆம், இந்த லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஜீவ வார்த்தையை பற்றி கொள்கிறவர்கள் இந்த ஊழியத்தை நேசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், தாங்குவார்கள் என்று எனக்கு நன்கு தெரியும். ஆக எல்லா புகழும் துதி கர்த்தருக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பற்றி கொள்ளுங்கள். ஜீவ வசனத்தை மாத்திரமே, ஜீவ வார்த்தை மாத்திரமே சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், உங்கள் வருங்கால சந்ததியும் நிச்சயமாய் மேன்மைப்படுத்தும். God bless you.